இன்றைய வேத வசனம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இப்படியாக பவுல் சொல்லுகிறார், நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மீட்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சொந்த இரட்சகராக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு சுவிகார பிள்ளைகளாகும்படியும் முன்குறித்துள்ளார். இதை நமது தயவுள்ள சித்தத்தின்படி செய்துள்ளார். இதனால் கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு தந்தருன கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகுகிறது. நம்மை முன் குறித்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உலகத்து தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த மனிதனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகும் வாய்ப்பும் உரிமையும் அதிகாரமும் உண்டு. தேவனுக்கு வருகாலத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முன்பே தெரியும் என்பதால் இவ்வாறு பிற்காலத்தில் தமது பிள்ளைகளாக போகிறவர்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். எல்லா ஜாதி மத இன வேறுபாடு உள்ளவர்களையும் அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் உண்டாகுகிறது. அவருடைய இரத்தத்தினால் உண்டாகுகிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால் நமக்கு உண்டாகுகிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தின் நிழலாக விளக்குகளின் இரத்தத்தின் வழியாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நமது பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக செலுத்தப்பட்ட கிரயமாகிய கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை எண்ணி நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய வழிகளில் நடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் எத்தனை இருந்தாலும் தேவன் அளித்த கிருபை அதிகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லது. அதனால் நாம் குற்ற உணர்ச்சியோடு வாழாமல் நன்றி உணர்வோடு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால் பாவங்களை விட்டு வழி விலகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரே விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா.